சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. பிரைவேட் பார்ட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணா ஐயோ கை கால்லாம் வலிக்குமோ, ஒருவேளை பிரைவேட் பார்ட்ஸ் வலிச்சிச்சுன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையடா, நான் எப்படி இதை யூஸ் பண்றது? நம்மள நிறைய பேர் பீரியட்ஸ் டைம்ல பேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா பேட்ஸையும் தாண்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் மென்ஸ்ட்ரல் கப். எப்படி வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். பாத்துருவோமா? முதல்ல எப்படி வாங்குவோம் அப்படின்னு பாப்போமா? பேட் வந்து வாங்குனீங்கன்னா நீங்க எப்படி வாங்குவீங்க? போயிட்டு லார்ஜ் சைஸ் வேணுமா, ஸ்மால் சைஸ் வேணுமா, மீடியம் சைஸ் வேணுமா, இல்ல சைட்ல வந்து ஸ்விங்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் வாங்குவோம். அதே மாதிரி தான் இந்த மென்ஸ்ட்ரல் கப் வாங்கும் போது நீங்க எப்படி வாங்கணும்னா ஸ்மால் சைஸ் வாங்கணும், மீடியம் சைஸ் வாங்கணும், லார்ஜ் சைஸ் வாங்கணும். ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு ஆளுக்கு பொருந்தும். இப்போ ஸ்மால் சைஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி காலேஜ் படிக்கிறவங்க, மேரேஜ் ஆகாதவங்க அவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜ் சைஸ் யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேரேஜ் ஆகி 2 குழந்தை இருக்கு, மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றவங்கலாம் லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறீங்களா? இந்த பேடை நம்ம வந்து வச்சிருக்கும் போது ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரும். இந்த பேடை வந்து பிளட் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸில் வைக்கும் போது அந்த பிளட்டு எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகி நின்றுக்கூடும். நீங்கள் இதை வெளியே எடுத்து அப்படியே இதை க்ளீன் பண்ணி போட்டுடலாம். இவ்வளோதான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மென்ஸ்ட்ரல் கப்பை யூஸ் பண்ணிட்டு போகலாங்க. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ என் கையில் இருக்கிறது ஸ்மால் சைஸ் மென்ஸ்ட்ரல் கப்பு. இதை நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது ஒரு வார்ம் வாட்டரில் இதை போட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதில் நிறைய வந்து பாக்டீரியாஸ் இருக்கும். அதை க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் வைக்கணும். ஏன்னா இது ப்ரைவேட் பார்ட்டில் வைக்கிறதுனால தேவையில்லாத பாக்டீரியாஸ்லாம் உள்ளே போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக. சரி, ஓகே, இதை வாங்கியாச்சு, வார்ம் வாட்டரில் போட்டாச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்? மொத்தம் 3 டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைப்பாக பார்ப்போமா? முதல் டைப் வந்து நீங்கள் சி டைப்பு இல்லை யூ டைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது சி ஃபோல்டு, யூ ஃபோல்டு. இந்த மென்ஸ்ட்ரல் கப்பு இருக்கு இல்லையா, இது இருக்குது. இதை வந்து நான் இப்படியே மெதுவாக மடக்கி இதை பார்த்தீங்கன்னா இது சி டைப்லேயும் இருக்கும், யூ டைப்லேயும் இருக்கும். ப்ரைவேட் பார்ட் ஹோல் அப்படின்னா நீங்கள் இதை இப்படி உள்ளே விட்டிங்கன்னா அதுவே வந்து பெருசாகிடும். கீழே வந்து இந்த நிம் மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் நீங்கள் எடுக்கும் போது இப்படி பிடுங்கக்கூடாது. இப்படி பிடுங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ இதை ஹோல் பண்ணி இப்படி தான் எடுக்கணும். இது வந்து ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. ரெண்டாவது மெத்தட் வந்து புஷ் அண்ட் டவுன் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இந்த இதை வந்து இந்த பக்கம் இப்படி புஷ் பண்ணி இதை இப்படி சுருட்டி அந்த அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து நீங்கள் இப்படி விடலாம். உள்ளே விட்டீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி உள்ளே போய் அதுவே வந்து விரிஞ்சிடும். நீங்கள் மறுபடியும் எடுக்கும் போது இப்படிலாம் டக்குன்னு எடுக்கக்கூடாது. ஹோல் பண்ணி இப்படி மெதுவாக எடுக்கணும். தேர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் ஃபோல்டுனா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படியே மடக்கி இந்த பார்த்தீங்களா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா, இப்படியே மடக்கி அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்குள்ளே நீங்கள் இப்படி விட்டீங்க அப்படின்னா அதுவே மேலே விரிஞ்சிடும். ஸோ எடுக்கும் போது மறுபடியும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் மெதுவாக எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விமனுக்கு 15 ml தான் வந்து பிளட்டு மொத்தமாகவே போகும். இதே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹெவி ஃப்ளோ இருக்கும். அதுக்காக தான் லார்ஜ் சைஸ் வந்து வாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும். சரி, இது எப்படி வாங்கணுன்றதையும் சொல்லிட்டேன், எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பொசிஷன் எப்படின்றதையும் பார்த்துருவோமா? முதல் பொசிஷன் என்னென்னா ஸ்வாட்டிங் பொசிஷன். எப்படின்னா நீங்கள் காலையில் மலம் போவீங்க இல்லையா, அந்த மாதிரி காலை ரெண்டையும் பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து உள்ள ப்ரைவேட் பார்ட்ஸ்குள்ளே வைக்கலாம். அதே மாதிரி அடுத்து ஒரு காலை முன்னாடி ஒரு காலை பின்னாடி வச்சு நல்லா டவுன் பண்ணிவிட்டு இதை வைக்கலாம். 2 மெத்தட் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வெளியே எடுக்கணும் அப்படின்னா 8 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே சொல்கிறாங்க. ரீயூசபிள் தாங்க இது. ஸோ பேட் அடிக்கடி வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு இது பெட்டர் தான். அதுக்காக உங்களையும் நீங்கள் வாங்குங்க அப்படின்னா நான் சொல்ல விரும்பலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஐபிசி மங்கையிலேருந்து நான் உங்கள் விஜய் மோகனா. தேங்க்யூ, பாய் பாய். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது.